என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அவர்கள் போடுகின்ற வரத்தை அளிப்பது வழக்கம். என்னமோ ஹரஹர மகாதேவாய மகன் கேட்கிறது. யார் வருகிறார்கள் என்று பார்க்கலாம். மாமா என்னை வாழ்த்துங்கள் மாமா. வாழ்க 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 மைத்துனரே. ஆமா என்ன ஒரு ஆச்சரியம். அன்னையும் மைந்தனுமாக இந்த கைலகிரி நாடி வர காரணம் யார் என்று நான் மாமா அதற்கான விளக்கத்தை நான் தெரிவிக்கிறேன். எப்படி என்றால் படைக்கும் தொழிலை செய்வீங்க நீதா. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்திலே ஈயற்புக்கள் 84 லட்சம் ஜீவராசிகளை படைப்பவன் தான். இங்குள்ள மகன்களை கொடிகளை படைப்பவன் தான். இங்குள்ள மக்கள் அனைவரையும் படைத்தவன் தான். அப்படி இருக்கும்போது மும்மூர்த்திகளில் உயர்ந்த கடவுளாக நாம் ஏன் இருக்கக்கூடாது? இதுதான் என் மனதிலே எழப்பட்ட சந்தேகம். என்ன வேடிக்கை வைக்கிறாய்? ஒரு பொருள் படைத்திருந்தாரா உலகத்திலே மும்மூர்த்திகளே முதல் கடவுள் போட்டி போடுகிறார். என்ன வருகிறாய்? நாங்கள் முற்கள் கல்வி. அதனால் மும்மூர்த்திகளே நான் தான் முதல் கடவுளாக இருக்கும். சரியான இடத்தில் தான் வருகிறீர்கள். ஒரே ஒரு தொழில் புரியக்கூடியவன் நீ முதல் கடவுளா? முத்தொழில் கதிபதியான உன் தந்தை முதல் கடவுளா என்று கேட்கிறீர்கள். 5 தொழிலுக்கு அதிபதியாக ஆட்கள் அழித்தல் காத்தல் அருளல் வளர்த்தல் சொல்லக்கூடிய 5 தொழிலுக்கு அதிபதியானவன் 50 பூதங்களை அடக்கி ஆளக்கூடியவன் நான். ஏன் மும்மூர்த்திகளை நான் முதல் கடவுளாக விடக்கூடாதா? நம் மூவருக்குள் வீணாக வேண்டாம். இதற்கு ஒரு முடிவை நாடே தெரியும். எப்படி இன்றோ மகா சிவராத்திரி இந்த திருநாளில் நான் சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் விண்ணிற்கும் மண்ணிற்கும் விஸ்வரூபங்களுக்கு என் சிரசையும் என் பாதத்தையும் உங்கள் இருவரும் யார் தொடுகிறீர்களோ அவர்களே முதல் கடவுள். நீங்கள் இருவருமே தொடாமல் போனால் இந்த சிவன் ஓட்டு தயாரா? நான் தயார் மாமா. மாமா உங்கள் பாதத்தை தொடும் அளவிற்கு நான் ஒன்றும் அருகலை கட்டவில்லை. என் இடத்திலே அன்னபட்சியாளர் இருக்கிறது. உயிர பறந்து செல்லக்கூடிய ஒரு பறவை. அந்த பறவையின் மீது அமர்ந்து நான் உங்களுடைய ஜடாபுரி தரிசனத்தை அப்படி அவற்றை எப்போது பெண் பண்ணி அவதரவிடுத்தேன். பாதாளத்தை கிளந்து கிளந்து உன் பாதாளத்தை போட்டு நான் வெற்றி கொடுக்கிறேன். உன் முயற்சி திருமணையாக பிரம்மனோ தனக்கு வேகமாகவும் உயரமாக அதை நீவே உங்கள் சிரசை கொடுகிறேன் என்று கூறிவிட்டு செல்கிறார். அவர் தந்தை வைகுண்டர் வெண்பன்றியாக வராகமாக உருவெடுத்து பாதாளத்தை கிளம்பிய பாதாளத்தை தேட இருக்கின்றார். என்னுடைய வேலை இப்பொழுதே வேதகிரி என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலைக்கு செல்கின்றேன். விண்ணிற்கும் மண்ணிற்கும் விஸ்வரூபம் எடுக்கின்றேன். இன்றைய மகா சிவராத்திரி முதல் கடவுள் யார் என்று போட்டியை ஏற்படுத்தி அந்த போட்டியிலே நான் உயர பறந்து சென்று என்னுடைய ஜடாமுனியின் தரிசனத்தை காண்பேன் என்று என் மாமாவிடம் சபதம் செய்திருக்கேன். ஆனால் இப்பொழுதோ என்னுடைய அன்னபட்சியின் மீது அமர்ந்து நான் உயர பறந்து செல்ல போகிறேன். அன்னபட்சியின் மீது அமர்ந்து உயர பறந்து சென்றாலும் அந்த சிவபெருமானின் ஜடாமுடியோ வளர்ந்து கொண்டே போகிறது. என் அன்னபட்சியோ அந்த சூரியனின் வெப்பத்தினால் மிகவும் சோர்வடைந்து விட்டது. இதற்கு மேலும் பறந்து செல்ல இயலாது போகிறது. சரி, ஏதோ ஒரு பொருளானது மேலிருந்து
கீழ் நோக்கி வருகிறது. சரி, அது யார் என்று பார்ப்போம். வருகிறேன்.